சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளிநொச்சியில் ஜெயபுரம் என்ற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு 11ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு ராஜேஸ்வரன் அக்ஷயா என்ற ஒரு பிள்ளை தற்கொலை செய்து தன் உயிரை மாய்ச்சி கொண்டது வந்து இன்றைக்கு எல்லா இடமும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளை இறந்ததுக்குரிய காரணம் இன்னும் பல இடங்களில் பல விதமாக கதைச்சு கொண்டிருக்கணும். அந்த ஊரில் பிறந்தவன்ன்ற வகையில் அந்த பிள்ளை இறந்ததுக்குரிய காரணம் என்னன்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணுன்றதுக்காக நான் இன்றைக்கு வந்திருக்கேன். என்னென்னு சொன்னால், உண்மையிலேயே ஆரம்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளை இறக்கும் தருவாயில் ஒரு கடிதம் ஒன்று எழுதி வச்சிருக்கிறேன்னு சொல்லி இப்போ டிக்டாக்ல அப்படி வீடியோலாம் போட்டு கொண்டிருக்கணும், யூடியூப்பில் வீடியோ போட்டு கொண்டிருக்கணும். உண்மையிலேயே அந்த பிள்ளை இறக்கும் தருவாயில் அந்த பிள்ளை எந்த விதமான ஒரு கடிதமும் எழுதி வச்சுட்டு இறக்க இல்லை. அந்த பிள்ளை சாயக்கில் எந்த விதமான கடிதமும் எழுதியில்லை. அந்த பிள்ளை வந்து 2 அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி, ராஜேஸ்வரன் அக்ஷயா என்ற பேர். அந்த பிள்ளைக்கு பேர் அக்ஷயா. தேப்பனாக இருந்தாலும் சரி, அண்ணன் மேராக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு பாசம் கொடுத்து ஒரு வளர்த்த ஒரு செல்ல பிள்ளை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை சாப்பாடு சாமான் கேட்டாலும் சரி, என்ன உடுப்பு கேட்டாலும் சரி, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த பிள்ளைக்கு அதைத்தான் முதலாவதாக செய்யணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளை கோபப்பட்டு குளறுபடி பண்ணிக்கொண்டு அப்படி திரிகிற ஒரு சுட்டித்தனமான ஒரு கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் அந்த பிள்ளை ஒரு நாள் வந்து இப்போ அந்த இறக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து அந்த பிள்ளை வந்து சர்பத் கேட்டுருக்குது. அவன் அம்மாட்ட சர்பத் கேட்டோன்னே அந்த அம்மா வந்து சர்பத்துக்கு 50 ரூபா காசை கொடுத்துட்டு சர்பத் இப்போ வாங்கி தரலாத அப்படி ஏதோ ஒரு சொல்லி சின்ன ஒரு வாக்குவாதம் போயிருக்கு. அதால் அந்த அடம் பிடிக்கிற ஒரு குணம் அந்த பிள்ளைக்கு இயல்பாகவே இருந்ததால் அந்த பிள்ளை எனக்கு சர்பத் வாங்கி தரணும்னு சொல்லி அவன் வீட்டை நின்ற ஒரு வெஹிக்கிளில் பாட்டை சத்தமாக போட்டுட்டு 2 அடி குழப்படி செஞ்சுருக்குது. செஞ்சோன்னா அப்போ அவன் அப்பா சொல்லியிருக்கிறார், இதில் நின்று பாட்டை போட்டு சார்ஜர் இறக்கி கொண்டிருக்கிறேன், நீ சார்ஜர் இறக்கி நான் சொல்லி சொன்னால் நாளைக்கு வாகனம் தள்ளித்தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல அந்த பிள்ளை அப்படியே கோவிச்சு கொண்டு போய் வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டுது. அதாவது தன் ரூமுக்குள்ளே கதவை சாத்திருக்குது. சாதாரணமாகவே அந்த பிள்ளை கோவிச்சு கொண்டு போனால் அந்த ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்துறது இயல்புன்றபடியாக அது ஒருத்தருமே பெருசாக கணக்கில் எடுக்கல. கொஞ்சம் நேரத்தில் அவன் அம்மா கோயிலுக்கு போகிறதுக்காண்டி பிள்ளையை தேடினா இந்த ரூம்லேயுமே இல்லை. அந்த ரூம் சாத்தியிருக்கா கூப்பிட்டு பார்த்துருக்குறா. அந்த பிள்ளை ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னா பின்பக்கத்தால் போய் ஜன்னல் அலட்டி பார்த்தா பிள்ளை தூக்கில் தொங்கி இறந்துருக்குது. இதுதான் நாங்கள் நடந்த சம்பவம். இப்போ அந்த பிள்ளை இறந்தது வந்து உண்மையிலேயே நான் இறக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளை இறக்கல. என்னென்னா கழுத்தில் வந்து சுருக்கு கூட போடலை. அந்த பிள்ளை அந்த அவன் அம்மாண்ட சாரியால் கழுத்தில் 2 சுற்றி போட்டு கீழே தொங்கி இருக்குது. ஏதோ கழுத்தில் ஏதோ விளத்தியோ என்னவோ அந்த பிள்ளை இறந்து போயிட்டுது. பிள்ளை இறந்த சோகம் வந்து வீட்டில் எல்லாருக்குமே இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் சரியான கவலை. ஒரு ஓயல் படிக்கிற பிள்ளை இப்படி அநியாயமாக உயிரை மாற்றிட்டுதுன்னு சொல்லி எல்லாரும் இந்த கவலையில் இருக்கல. இந்த தங்களுக்கு வியூஸுக்கும் லைக்குக்காகவும் அவதூறாக அந்த பிள்ளை ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்குது. அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்திருக்குதுன்னு சொல்லி தப்பான செய்திகளை, அதாவது வந்து தப்பான செய்திகளை நான் அந்த லிங்கையும் நான் பயோவில் ஷேர் பண்ணுறேன். தப்பான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு அந்த வீடியோ போகிறதால அவங்களுக்கு வந்து டிஆர்பி கூடலாம், காசு வரலாம், சாவிலையும் பிழைப்பு தரிசனம் தான் இப்போ எங்கள்கிட்ட இருக்குது. மற்றவங்கள்ட்ட கஷ்டத்தில் வந்து தாங்கள் குளிர் காஞ்சிட்டு போகிற மாதிரி ஆக்கள் தான் இப்போ இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு ரீசெண்டாக நான் டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோன்னா அதில் போட்டு அந்த பிள்ளைய கடிதம் எழுதி வச்சிருக்குது. ஏற்கனவே அந்த பிள்ளைன்ற லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி தாங்களே ஊகிச்சு ஒரு கதையை சொன்னால் அந்த கதையை பார்க்குற சனங்களுக்கு அதுதான் கதையாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே உள்ளே இருந்து அந்த ஊரில் இருக்கிற ஊரவனுக்கோ இல்லாட்டிக்கு அந்த பிள்ளையோட இருந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ இல்லாட்டிக்கு அந்த குடும்பத்தாருக்கோ தான் தெரியும் சரியான பிரச்சனை என்னன்னு சொல்லி. உண்மையிலேயே அந்த பிள்ளை செல்லமாக வளர்ந்த ஒரு பிள்ளை சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டாலும் அதை முதலாவதாக தீர்த்து வச்சுட்டு தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு தான் அடுத்த வேலை செய்யணுமென்று சொல்லி ஒரு அடமெண்ட்டாக வாழ்ந்த அந்த பிள்ளை வந்து திடீரென்று ஒரு சர்பத்துக்காக இதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு சம்பவம் நடந்தது. கம்ப்யூட்டர் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து தூக்கில் தொங்கி செத்தது. கம்ப்யூட்டர் சர்பத்தெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள். ஆனால் அந்த தேதப்பனிட்டு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, தமிழ் மேலிட்டு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கு இந்த பிள்ளை இவ்வளோ தூரம் ஒரு முடிவு கூட அந்த பிள்ளை சரியாக எடுக்கல. அது ஏதோ விளையாட்டுக்கு விரட்டுறதுக்காக செய்தது. அது அப்படி நடந்திருக்குது. அதை வந்து தங்களுக்கு அது மற்றாக்களுக்கு இப்போ உள்ளே இருக்கிறார்களுக்கு அது ஒரு துயரம், ஆனால் வெளியில் இருக்கிறார்களுக்கு அது ஒரு நியூஸ். அப்போ அந்த நியூஸை போடுறதால தங்களுக்கு ஒரு 4 லைக்கும் ஒரு ஏர்னிங்கும் பார்க்கலாமன்றதுக்காக கண்டமேனிக்கு தயவு செய்து அவதூறுகளை பரப்பாதீங்க. வித்தியான்னு சொல்லி ஒரு பிள்ளைன்னு சொல்லி படுகொலை செய்யப்பட்டதும் இங்கே உங்களுக்கு நியூஸ் வித்தியா இப்படின்னு சொல்லி கொஞ்சம் காலம் போட்டு கிழிச்சிங்க. உண்மை எதுன்னு சொல்லி ஊரவனட்ட ஆராயுங்க.
உண்மை எதுன்னு சொல்லி முதல் இறங்கி நீங்கள் விசாரிங்க. சரியான ஒரு தீர்க்கமான ஒரு செய்தியை வெளில பரப்புங்க. அந்த வீடியோக்கு கீழே அந்த ஊரில் இருக்கிற எத்தனையோ பேர் வந்து இல்லை அந்த பிள்ளை கடிதம் எழுதி வைக்கல இது புறம்பான இதே மாதிரி வேறொரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தையும் இந்த சம்பவத்தையும் கம்பேர் பண்ணி நியூஸை போட்டு கொண்டிருக்கணும். எப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளை கடிதம் எழுதி வச்சுட்டு சேர்த்துருக்கேன்னு சொல்லி உண்மையிலேயே அந்த பிள்ளை அந்த அந்த குடும்பம் வரைக்கும் நான் விசாரிச்சிட்டேன். குடும்பம் வரைக்கும் கால் பண்ணி விசாரிச்சிட்டேன். குடும்பத்தில் பக்கத்தில் இருக்கிற ஆக்கள்கிட்ட விசாரிச்சுட்டு அந்த பிள்ளைக்கு வேண்டப்பட்ட ஆக்கள் எல்லார்ட்டையும் விசாரிச்சிட்டேன். உண்மையிலேயே இது வந்து அந்த பிள்ளை வேணுமென்று செய்த ஒரு காரியம் இல்லை, விளையாட்டாக செய்தது விபரீதத்தில் முடிஞ்சிருக்குது. அவதூறுகளை தயவு செய்து பரப்பாதீங்க. ஒரு பிள்ளை இழந்த ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை அந்த குடும்பத்திலேருந்து ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இழந்தது வந்து அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு இழப்பு. அந்த இழப்பிலிருந்து அதுகள் மீண்டு வர்றதுக்குள்ளேயே நீங்கள் அந்த பிள்ளையை பற்றி அந்த 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 பிள்ளை இழந்ததை விட அதுகளுக்கு இன்னும் மனநோவை கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா எப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படியான செய்திகளை கடிதம் எழுதினது, இனி அந்த பிள்ளைக்கு லவ் இருந்தது, அந்த பிள்ளைக்கு குடும்பத்தில் வீட்டில் பிரச்சனை இருந்தது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பேன். உண்மை எதாண்டு ஆராய்ஞ்சு போட்டு நீங்கள் நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கலாம். ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்தை உலகத்துக்கு வெளியில் கொண்டு வரான்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல அவன் கொண்டு வர விஷயம் பிளப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அவன் அது வரைக்கும் கொண்டு வந்த விஷயம் எல்லாமே பிள்ளைன்னு தான் பார்க்கப்படும், ஆராயப்படும். ஸோ அந்த வீடியோவை நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுக்கு பிறகு அதுக்கு முதல்ல அவன் போட்ட எல்லா வீடியோவும் பாருங்கள். கத்தி நான் ரோட்டில் ஒரு ஃபோனை வச்சுட்டு கத்தி அதில் பார்த்து வாசிக்கிறான். ஒரு விஷயத்தை பார்த்து வாசிக்கிறான். வாசிக்கலே தெரியுது அது வந்து அவன் அங்கே வந்து 4 இடத்துலேருந்து பொறுக்கி கொண்டு வந்து கதைச்ச விஷயம்னு சொல்லி. உண்மையாக வெளிக்கொண்டு வாங்க, ஆராயுங்க. உண்மையிலேயே ஒரு இழப்புன்றது சரியான ஒரு மனவேதனைக்குரிய விஷயம். அதுலேருந்து அவை ரிக்கவர் ஆகி வாரத்துக்கு இடையில அதில் போட்டு இன்னும் நோகடிக்காதீங்க.